ஹாய் ஸ்டார்ஸ், நான் தான் உங்கள் ஷியா அண்ட் இதுதான் உங்கள் பிக் பிரேக் சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பூனைகளும் அதை சுத்தி இருக்கக்கூடிய புரளிகளும் தாங்க. பூனைங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது, பூனை குறுக்க போயாச்சு அப்படின்னா கெட்ட சகுனம். நைட்லலாம் ரொம்பவே நடமாடும், தண்ணிக்கும் அதுக்கும் ஆகவே ஆகாது, பூனைங்களை ட்ரைன் பண்ணவே முடியாதுங்க. இந்த மாதிரி நிறைய புரளிகள் பூனையை சுற்றி இந்த உலகம் முழுவதுமே பரவி இருக்கு. இந்த மாதிரி சொல்லப்படுற சில தவறான கருத்துக்களை தான் இன்னைக்கு நம்ம பிரேக் பண்ண போறோம். பிரேக் பண்ணிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பூனைகளில் கருப்பு பூனைகள் அப்படின்னு சொன்னாலே அது பேட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இதுக்கு அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு ஆதாரமுமே இல்லை. ஐரோப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு பூனை கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னா அது ஒரு கெட்ட சகுனம், நம்ம போகிற காரியம் நல்லதாக நடக்காது, கெட்டதாகவே தான் நடக்கும் அப்படின்னு நம்பி இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு பூனையை பார்த்தாலே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிரா ஒரே இடத்துல கருப்பு பூனை அதிர்ஷ்டமாட்டும், இன்னொரு இடத்துல கருப்பு பூனையை கெட்டதாட்டும் போர்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுலேயே தெரியுது இது ஒரு மூட நம்பிக்கை தான். அண்ட் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் இந்த கருப்பு பூனைகளை தெய்வத்துக்கு ஈக்குவலா பார்த்துருக்காங்க. கருப்பு பூனைன்னு மட்டும் இல்ல, வேற எந்த பூனையை கொன்னாலுமே அவங்களுக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ரோமானிய சிப்பாய் ஒரு வாட்டி தவறுதலா ஒரு பூனையை எகிப்துல கொன்றிருக்காரு. இதை பார்த்தா அங்கிருந்த உள்ளூர் மக்கள் அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர், வேற நாட்டுல உள்ளவர், அவரை ஏதாச்சும் பண்ணுனா பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுமே அவரை அடிச்சு கொண்டிருக்காங்க. இதை 5th செஞ்சுரியில் வாழ்ந்த கிரேக்க வரலாற்றாசிரியர், அவரோட நேம் என்ன அப்படின்னா ஹெரோடோட்டஸ் அப்படிங்கிற இவர் அவரோட புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இதுல இருந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு முறைகளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதனால பூனையோட நிறத்துக்கும் இவங்க சொல்ற மூட நம்பிக்கைக்கும் சம்பந்தமே இல்லை. அண்ட் அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா பூனைகளோட நிறங்களை தீர்மானிக்கிறது யூமெலனின் அண்ட் ஃபியோமெலனின் அப்படிங்கிற 2 நிறமிகள் தான். இந்த பிளாக் அண்ட் ப்ரௌன் இந்த மாதிரி ஷேடர்ஸ் இந்த யூமெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ரெட் அண்டு ஆரஞ்சு இந்த மாதிரிப்பட்ட ஷேடர்ஸ் எல்லாமே ஃபியோமெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை தான் அறிவியல் பூர்வமாக இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, செகண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பூனைக்கும் தண்ணிக்கும் ஆகாது, பூனைகள் தண்ணீரை வெறுக்கும் அப்படிங்கிற கருத்து சரியா தவறா? இதுவும் ஒரு தவறான கருத்து தான். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த துக்கிவான், பெங்கால், மைனேகூன் இந்த வகையான பூனைகள் எல்லாமே இந்த தண்ணியை வெறுப்பதே இல்லைங்க. அண்ட் இந்த வகையான பூனைகள் எல்லாமே தண்ணீர்ல அழகா நீந்தவும் செய்யுது, குளிக்கவும் செய்யுது. பட் நம்ம வீட்டில் வளரக்கூடிய பூனைகள் இந்த தண்ணீர்களில் பெருசா பழகாததுனாலையும் அந்த ஒரு சூழ்நிலையில அதுங்க வாழாததுனாலையும் அதுங்க தண்ணீரை கண்டாலே பயப்படுது. சின்ன வயசுலேயே நம்ம மெதுவா பழக்கப்படுத்தியிருந்தோம் அப்படின்னா ஒருவேளை அதுவும் தண்ணீரை கண்டு பயப்படாம இருந்திருக்கலாம். நான் சொல்கிறேன் அப்படின்னு செஞ்சு பார்த்து பூனைகிட்டே இருந்து முகத்தில் கோடு வாங்கிடாதீங்க. ஸோ அதனால எல்லா பூனைகளுமே தண்ணீரை வெறுக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறது ஒரு தவறான கருத்து தாங்க. தென் மூணாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூனைகள் எல்லாமே பொதுவாக நைட் டைமில் தான் அதிகமாக நடமாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா? இதுவும் ஒரு தவறான கருத்து தான். பிகாஸ் பூனைகள் மார்னிங் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் தான் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் பூனை இருக்குது. பார்க்கும்போது அதுங்களும் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் தான் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது, ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கும். அதே நைட் டைமில் பொதுவாக தூங்க தான் செய்யும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மார்னிங் டைம் அண்டு ஈவினிங் டைமில் தான் அதிகமாக வேட்டையாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைமில் தான் பூச்சிகளோட நடமாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா பூனைகளோட ஹண்டிங் டைம். நான்காவதாக பார்த்தீங்க அப்படின்னா, இது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, பூனைகளுக்கு 9 உயிர்கள் இருக்கு அப்படின்னு முன்னால நம்பி இருக்காங்க. இதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். இதை எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூனைங்க ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே விழும்போது பெரிய அளவில் எந்த வித அடியுமே படாமல் அழகாக தப்பிச்சிரும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ். என்னடா ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாலே ஒன்றுமே புரியலைன்னு தானே பார்க்குறீங்க. ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போ உயரமான இடத்துல இருந்து தவறி கீழே விழுறோம் அப்படின்னா எந்த பொசிஷனில் விழுறோமோ அப்படியே தான் விழுவோம். ஆனால் பூனைங்க அப்படி இல்லை. அது மேலே இருந்து தவறி விழும்போது கூட அதோட உடம்பை ரொட்டேட் பண்ணி சேஃபாக லேண்ட் ஆகிற திறமை அதுக்கு இயற்கையாகவே இருக்குது. அதுவும் மில்லி செகண்டில் அதோட உடம்பு ரொட்டேட் பண்ணி தன்னோட கைகளையும் கால்களையும் யூஸ் பண்ணி வெற்றிகரமாக தரையிறங்கும். இதைத்தான் ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பூனைகளோட எவல்யூஷன் டைம்லேயே வந்ததாக சொல்லப்படுது.
பிகாஸ் பூனைங்க வந்துட்டு நேச்சுரலாகவே அதிகமாக வேட்டையாடி சாப்பிடக்கூடிய விலங்குகள். இப்படி வேட்டையாடும் போது பெரிய பெரிய பாறைகள் மரங்களில் ஏறும்போது கீழே விழுந்தா அதோட உடம்புல பெரிய அளவில் அடிபடாமல் தப்பிக்க இயற்கையாகவே இந்த மாதிரி எவல்யூஷன் ஆனதா நம்பப்படுதுங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா உயிர்களை போலேயுமே பூனைகளுக்கும் ஒரே உயிர் தான், இறந்தா இறந்தது தான். பட் உங்க பூனைங்க ஏதாவது உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா உடனே வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதாங்க சரியான அணுகுமுறையா இருக்கும். அடுத்ததா 5வதா பார்த்தீங்க அப்படின்னா, பூனைகள் வந்துட்டு பொதுவாக தனிமையில் இருக்க விருப்பப்படக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு விதமான கட்டுக்கதை தாங்க. உண்மையை சொல்லணும்னா வீட்டு பூனை வந்து நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்கும். நம்ம வந்து பொதுவாக தனிமையிலே வளர்த்தோம் அப்படின்னா தனிமையிலே இருக்கும். இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூனைகளோட ரொம்பவே மிங்கிளாகி இருந்துச்சு அப்படின்னா அதுங்க கூட சேரவும் வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஆனால் காட்டு பூனைகளை பார்த்தீங்கன்னா சில பூனைகள் வந்துட்டு புலி இனங்களை மாதிரியே இருக்கும், தனிமையிலே இருக்கும், தனிமையிலே வேட்டையாடும், இன சேர்க்கைக்கு மட்டும் வேற பூனைகளை தேடி வந்து போகும். ஆனால் வேற எல்லா காட்டு பூனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா காட்டிலேயே ஒவ்வொரு குழுக்களாக இருக்கும். ஸோ பூனைகள் வந்துட்டு தனிமையே விரும்பும், தனிமையிலே வாழும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான கருத்து. தென் 6வதா பார்த்தீங்க அப்படின்னா, பூனைகளாக பழக்கப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது தாங்க. பட் அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பூனைகளை ட்ரெயின் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா உணவு கொடுப்பது மூலமாட்டும் அதுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறது மூலமாட்டும் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக தான் அது வந்து பழகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நமக்கு தான் பொறுமையே வராதே, அதனால் இந்த பூனைகளை வந்து பழக்கப்படுத்த முடியாது, சொல் பேச்சு கேட்காது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொய்யான தகவல் தான். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, இது நானே நம்பின ஒரு விஷயம். பூனைகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன், பர்ரிங் சவுண்டு கேட்டிருக்கீங்களா? இதுதான் அந்த சவுண்டு. நீங்கள் வந்து பூனைக்கிட்ட நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அதோட தலையை தடவுனாலோ இல்லை உடம்ப தடவுனாலோ இந்த மாதிரி ஒரு சவுண்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது பூனைகள் மனிதர்கள் கிட்ட மட்டும் பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது. குட்டி பூனைங்க வந்துட்டு பால் குடிக்கும் போதும் இந்த மாதிரிப்பட்ட சவுண்டை வந்து எழுப்புமாம். பெரிய பூனைங்க இருக்கு இல்லையா, அதுங்க வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த சவுண்டை வந்து எழுப்பும். அதனால இது வந்துட்டு மனிதருக்கும் பூனைக்கும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இது வேற ஒன்றும் இல்லைங்க, அதோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சவுண்டு தான். இந்த சவுண்டை நீங்கள் யாரெல்லாம் உங்கள் கேட்டுக்கிட்ட கேட்டிருக்கீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே புதுசாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.